ஏதோ இடம் இருந்தால் நம்ம வண்டி விட்டுருவோம். இடம் இல்லாத இடத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க. எந்த ஒரு கம்பெனியில் போய் ஏற்றினோம்னா அந்த இந்த வண்டிக்கு எப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த டெய்லரே வந்து சைனாலேருந்து வந்த டெய்லரு. இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த திருத்தபயம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா எல்லா பங்குக்குள்ளேயும் இந்த வண்டி போகாது. நாங்கள் வந்து லோடில் வந்து இதில் வந்து இந்த பிளேடு வந்து இந்த பூம் வந்து சோல்டிங் ஆகாமல் வணக்கம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒரு பிளேடு வண்டி பார்த்தோம் பாரத் பென்ஸோடத. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடின டாட்டாவோட ப்ரைமா ஒரு 90 மீட்டர் பிளேடு வந்து வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நாளாக வந்து இங்கே ஹால்ட் பண்ணி வந்து இருக்காங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, இதில் என்ன மாதிரி ட்ரைலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் 2 பார்ட் போடுறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க இந்த வண்டியை பற்றியும் சரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சரி. ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட் பார்ட்டாக இருந்தால் விட்டுருங்க, செகண்ட் பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க, இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா, மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஆனால் உங்கள் பேர் என்ன வண்டி ஓட்டுறீங்க? என் பேர் பட்டுராஜ். நான் அந்த காத்தாடி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த கம்பெனியில் வந்து. ஆமாம். இது என்னென்ன புது கம்பெனி மாதிரி இருக்குது, கம்பெனி பேர் என்ன, எங்கே? இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து 2 வருஷமாச்சு. ஓகே. இது சென்னையில் இருக்க பிரான்ச்சு, மெயின் பிரான்ச்சு. இதோட 4 செட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாம். சரிண்ணே. இப்போ இந்த காத்தாடி ஏற்றுறீங்கல்ல, இது மொத்தம் எத்தனை அடி மொத்தம்? இது 90 மீட்டர். 90 மீட்ரு. 90 மீட்ரு. ஆமாம். மொத்தம். இப்போ நான் நிறைய பார்க்குறது வந்துட்டு பாரத் பென்ஸ் தான் பார்க்குறேன். அதான் சொகுசாக இருக்குது, ரொம்ப நாள் நின்றுட்டா படுத்துக்கலாம் அப்படின்றா சொல்கிறாங்க. ஏன் ப்ரைமா டாட்டாவோட இது வந்து பாரத் பென்ஸோட இது பிக்கப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வர பாரத் பென்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் மற்றபடி டிரைவர் பழங்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ப்ரைமா தான் நல்லாயிருக்கும். ப்ரைமா தான் நல்லா இருக்குன்னு. ஆமாம். இது சிலாத்தா இருக்கும் நமக்கு, அதில் வந்து சிலாத்தா இருக்காது. ஆமாம். ஸ்லாத்னா எப்படி நம்ம ஒரு உள்ள வண்டிக்குள்ளே ஒரு ஃப்ரீயாக உட்கார பிடிக்க தூங்குறதுக்கோ எதுக்குமே எல்லாத்துக்குமே வந்து இப்போ பாரத் பென்ஸு கம்மி. இதில் வந்து எல்லாமே நல்லா பழகிக்கலாம். பாரத் பென்ஸை விட உங்களுக்கு ப்ரைமா நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். பிக்கப்லாம் வந்துட்டு பிக்கப்லாம் இப்போ வந்து பாரத் பென்ஸ் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் இந்த ப்ரைமாவில் நீங்கள் அட்வான்டேஜாக பார்க்குற விஷயம் என்னது? அட்வான்டேஜாக பார்க்குறது நிறையா இருக்குது இதில் பாரத் பென்ஸோட. இதில் சொல்லுங்கள். இதில் எப்படின்னா கீர் சிஸ்டமு எல்லாமே வந்து அதோட இதில் வந்து பிக்கப் அதிகம். சடன் பிக்கப்னு பார்த்தா பாரத் பென்ஸ் தான். இதில் வந்து இப்போ கொடுத்துருக்க டாடா ப்ரைமாவில் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அதான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிடும். மேனுவல் கியர் கிடையாது. மேனுவல் கியர் இருக்குது. இந்த வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மேடு பள்ளத்துக்கு வந்து பாரத் பென்ஸில் வந்து பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்டுக்கு வந்து நம்ம பட்டனை போட்டோம்னா அது ஒரு பிக்கப்பாக போய்கிட்டு இருக்கும். இதில் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக். அதான் நார்மலாக போய்கிடும். அதான் அதுவே சென்ஸ் பண்ணி அதுவே போயிட்டு. ஆமாம். பழைய வண்டியில் வந்து அந்த சிஸ்டம் இருந்துச்சு, டாடா ப்ரைமால இருந்துச்சு. இப்போ வந்து புது வண்டியில் கிடையாது, அந்த இது கிடையாது. ஆமாம். சரிண்ணே. இது வந்து டபுள் க்ரௌன் ஆனே? ஆமாம், இந்த வண்டி டபுள் க்ரௌன் வண்டி. இப்போ டபுள் க்ரௌன்னா இப்போ சிங்கிள் க்ரௌனுக்கும் இந்த டபுள் க்ரௌனுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? வித்தியாசம் பார்க்குறேன்னு எப்படின்னு கேட்டேன்னா இதில் வந்து மூவிங் வந்து அதிகமாக இருக்கும். இழுவை. ஆமாம், நம்ம லோடுக்கு வந்து மூவிங் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து நாங்கள் அந்த பூ விரிக்கும் பார்த்தீங்களா பின்னாடி, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வீல் சுத்தாது, கிரிப் கிடைக்கும். கிரிப்பு கிடைக்கும். ஆமாம், அதுதான் மேக்ஸிமம். இப்போ இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இந்த வண்டி புது வண்டி தான். இப்போ வந்து 4500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆமாங்க. இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை? இல்லைங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. இப்போ எங்கே இருந்துன்னா எங்கே போயிட்டு இருக்கீங்க? நான் தூத்துக்குடியிலேருந்து மகாராஷ்டிரா போய்கிட்டு இருக்கேங்க. மகாராஷ்டிரா போகுது? ஆமாங்க. எத்தனை நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் குறைஞ்சி ஒரு 15 நாள் வரும். 15 நாள்? ஆமாம். இப்போ இங்கே எத்தனை நாள் ஹால்ட்? இப்போ இங்கே ஒரு 4 நாள் நிற்கிறேங்க. 4 நாள். ஏன், என்ன? இப்போ அந்த வளையங்குளம் டோல் தாண்டி அங்கே ஒரு ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. சரி. அதனால அந்த ரோட்டு வேலைக்காண்டி நிப்பாட்டுக்கு நம்ம வண்டி வந்து திரும்பாது. ஆமாங்க. அப்போ நான் இப்போ வரும்போது நிறைய வண்டி போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் அது வந்து சின்ன பிளேடுங்க. அது வந்து 76 மீட்ரு. அதுக்கு உண்டான திரும்புறதுக்கு ஆப்போசிட்டில் போனாலும் ஏறி போகிறது திரும்புறதுக்கு இடம் இருக்குது. இதில் வந்து இந்த 90 மீட்ரு அப்படிங்கிறதுக்காண்டி திரும்ப முடியல. ஆமாங்க, அதான் பிரச்சனை. இப்போ எத்தனை நாள் அப்படியே நிற்பீங்க ஒரு இதில்? அவங்க ரோடு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி 2 நாளில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் எப்படி மூவ் பண்ணி ஆகணும். ஆமாம். இப்போ இங்கே இருக்கும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடு அப்புறம் அந்த தேவையான விஷயங்கள்லாம் அதுக்கெலாம் என்ன? நாங்கள் எங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. சரி, ஓகே. அதனால் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு வந்து நாங்களே சமைச்சு சாப்பிட்றோம். ஓ, ஆமாம்.
எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 15 வருஷம் இந்த பிளேடு வண்டியில். இதில் வந்து இப்போ ஒரு 8 வருஷமாக இருக்குங்க. 8 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா நிறைய பிளேடு வண்டிலாம், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த வண்டிக்கு எப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த டெய்லரே வந்து சைனாலேருந்து வந்த டெய்லரு. ஓ, சைனா ட்ரெய்லர். ஆமாங்க. இது இங்குள்ளது கிடையாது. அதாவது நான் பழைய வண்டி அந்த நாப்ரோஸ் வந்து எடுத்திருந்தேன்ல. ஆமாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரெயிலில் வேற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து அந்த பின்னாடி டயரே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக. அது வந்து டெல்லியில் தயார் பண்ணுறாங்க. இது வந்து சைனாலேருந்து கப்பலில் வந்து இறங்குனது. ஓகே ஓகே. ஆமாங்க. அதனால ஆமாம். இது எப்படி நான் கனெக்ட் பண்ணுவீங்க, அதை பற்றி ஒன்றுன்னா சொல்லுங்க. இதில் வந்து இப்படி இந்த வரங்க ஏர் ஓசு 2 கனெக்ட்டு, 2 லைனுக்கு மெயின் எர்த்து 2 லைன் போகுது, பின்னாடி லைன் போகிறதுக்கு, பிரேக்குக்கு தனியாக எல்லாமே. பிரேக்கு தனியாக எல்லாமே. ஆமாங்க. ஆனால் இப்போ லோட் பண்ணுறீங்கல்ல, இப்போ இந்த இவ்வளோ பெரிய பிளேட் லோட் பண்ணுறீங்கல்ல, அந்த கிரேன் வச்சு லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பிலாம் கட்டுறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க? ஆமாம், இது எல்லாம் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். நீங்களே பண்ணிடுவீங்க? ஆமாங்க. ஒரு வண்டிக்கு எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? மேக்ஸிமம் 3 பேருங்க. 3 பேர்? ஆமாங்க. 3 பேர் வேலை பார்ப்பாங்க. 3 பேர் வேலை பார்ப்போம். ஆனால் இந்த ட்ரைலர் பற்றி மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே ஸ்டார்ட். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம டீசல் அடிக்க போகிறோம் அப்படின்னா எம்டி வண்டியாக இருக்கும்போது இது வந்து கீழே இறக்கி விட்டு நாங்கள் வெறும் மூவரை மட்டும் கழட்டிட்டு போகிறதுக்காண்டி மேனுவல் ஜாக்கி மாதிரி போட்டு. ஆமாம், ஜாக்கி மாதிரி போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி இது வந்து. இப்போ அண்ணா நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மூவரை கழட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மூவரை வந்துட்டு எம்டியாக இருக்கும்போது கழட்டிக்கலாம்? ஆமாம், லோடில் கழட்ட முடியாது. ஏதோ பிரச்சனை வருது, நீங்கள் வந்து கண்டிப்பாக போயே ஆகணுன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தோம்னா இதுக்கு இந்த லோடுக்கு கழட்டுறதுக்கு வாட்டமானது எல்லாம் கட்ட கொடுத்து கழட்ட முடியும். ஆமாம், மற்றபடி ஆனால் கழட்டுறதுக்கு சாத்தியம் இல்லை. ஆமாம். சரி. அந்த எக்ஸ்டெண்டர் பற்றி இது இப்போ வந்து ஒவ்வொரு மீட்டருக்கு தகுந்த மாதிரி இந்த பூமை வந்து ஓப்பன் பண்ணுவோம். சரிண்ணே. நம்பர் போட்டிருக்காங்க 1 2. அது இப்போ நமக்கு படக்கணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் வந்து இருக்கேன், நாளைக்கு வேறு ஆள் வந்திருக்காங்க, இந்த லோடுக்கு இவ்வளவுக்கு டிஸ்டன்ஸுக்கு நம்ம விரிச்சுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ சரி. நீங்கள் நம்பர் சொல்லிடுவீங்க அந்த மாதிரி? ஆமாம், நம்பர் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவாங்க. சரி. அதுக்காண்டிங்க. இது எப்படி நான் ஓப்பன் பண்ணுவீங்க? இந்த இருக்காருங்க ஓசு. ஓ, இது வந்து அந்த ஏர் ஓஸ் மாதிரி? ஆமாம், ஏர் ஓஸ் மாதிரிங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ஒரு ஓஸே எல்லாமே கனெக்ட் ஆயிரும்னா? ஆமாம், அங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த லென்த்துக்கு வருங்க. இப்போ அந்த நடுவில் அந்த வச்சுருந்தாங்க அந்த பழைய ட்ரெய்லர்லாம் ஒரு இதுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு அதே தாங்க, அதே டெய்லர் மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தா இருக்குல்லைங்க. ஓகே. ஸோ அதுவும் இதே தான்? அதுவும் இதே, லாக்கெல்லாம் ஒரே சிஸ்டம் தாங்க. அண்ணா இப்போ இது க்ளோஸ் பண்ணியிருந்தா எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ மீட்டர் இருக்கு? இது 70 அடிங்க. இப்போ 70 அடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? க்ளோஸ் மொத்தமாக நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா 70 அடிக்கு ஓப்பன் ஆகும். 70 அடிக்கு மொத்தத்துக்கு வண்டி மூவர் எல்லாம் சேர்ந்து 70 அடிக்கு இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கனால இது மொத்தம் இப்போ ஃபுல்லாக கணக்கு பார்த்தோம்னா இப்போ 90 மீட்டருக்கு நாங்கள் விரித்து வச்சுருக்கோம். ஒரு 70 அடிக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. 70 அடிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, 90 மீட்டரு கணக்கு பண்ணி. சரி. ஆனால் இந்த ஸ்பான்ஸ் அது என்ன? இதில் வந்து இந்த பிளேடு வந்து இந்த பூம் வந்து சோல்டிங் ஆகாமல் பிளேடு மேலே டச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. ஓ, கொஞ்சம் நம்ம போகும்போது வந்துட்டு சோல்டிங்கில் இதாகும்போது ஜம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜம் ஆகி வந்து பிளேடில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இதில் ஏர் பேக்கு பலூன் பிடிச்சி வச்சிருக்கோம், ஏர்லாய். ஸோ அதில் காற்று அடைச்சு ரெண்டுக்கும் நடுவில் வந்து வச்சுக்குவீங்க. ஆமாம், மாதிரி இருக்காங்க. ஓகே. மற்றபடி இந்த லைட்ஸ் எல்லாமே நீங்கள் ஓட்டுறது தானே? இது வரை நாங்கள் ஓட்டுறது அந்த லைட்டு எல்லாமே. ஆமாம், சைடில் வரவங்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் லைட் ஒட்டி இது நாம்ஸா? இது நாம்ஸ் இல்லை, கம்பெனி நாம்ஸ் படி நீங்கள் ஓட்டி? ஆமாம், கம்பெனி ரூல்ஸுக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு சேஃப்டி. நம்ம சைடில் ஓட்டிட்டு அங்கேருந்து வரவங்களுக்கும் ஒரு தெரியும், நம்ம இவ்வளோ லென்த்து கொண்டு போகிறோம், அவங்களும் கொஞ்சம் சேஃபாக வருவாங்க, நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த லைட்டு அங்கே நமக்கு தெரியும் அங்கே கண்ணாடியில், அதுக்காண்டி. இப்போ நீங்கள் ஓட்டுறது, அதாவது வண்டி ஓட்டுறது மேக்ஸிமம் காலைல தான் ஓட்டுவீங்களா இல்லை நைட் ஓட்டுவீங்களா? 2 நேரமே கலந்தா? 2 நேரம் கலந்து ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி போவோங்க. இப்போ இந்த ரோட்டில் வந்து போகலாம், எங்கள் வரைக்கும் நம்ம கப்பலூர் வரைக்கும் போகலாம். அதுக்கு அங்கிட்டு போக கொஞ்சம் சாத்தியம் இல்லாங்க, வண்டி திருப்ப பிடிக்க வந்து நைட்டில் தான் திருப்ப முடியும். அதுக்காண்டி இந்த ஏரியாவுக்குள்ளே நிப்பாட்டி வச்சு நைட்டு மூவ் பண்ணுற மாதிரி. ஓ, அப்போ நைட்டு ஓட்டுவீங்க, காலையிலையும் ஓட்டுவோம், இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, உங்களுக்கு அந்த டயர் வெடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது? அதுக்கு வந்து நமக்கு லோடு கம்மி, வெயிட் கம்மி தானேங்க, லென்த்து தான் அதிகம், வெயிட் கம்மி தான். ஆமாம், அதனால அந்த இதெல்லாம் வராது, அந்த பிரச்சனை வராது. இதில் வந்து எப்படின்னா, இது வந்து இந்த 2 பட்டன் வந்து இந்த ஃப்ரண்ட் ஆக்சிலில் தூக்கிடலாங்க. 2 ஆக்சிலுமே தூக்கிடலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிலும் அந்த லாஸ்ட்டும் தூக்கிடலாங்க. சரி. 2 ஆக்சிலில் மட்டும் வண்டி ஓட்டலாம். 2 ஆக்சில்? ஆமாம், அதுக்காண்டி இந்த பட்டனு. இது வந்து நாங்கள் அந்த பூம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு
இந்த பட்டன் வேணும். ஆக்சுவலாக இந்த பூம் எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க நீங்கள்? நாங்கள் பூமி ஓப்பன் பண்ண லோடு விற்கும் போது லோடு ஏற்றுறதுக்கு உண்டான டைம் மட்டும் இதை ஓப்பன் பண்ணுறது, இல்லை சுருக்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி செய்யுது. இது வந்து ஹைட்டு கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு. எந்த ஹைட்னா பேக்கில் வந்து இப்போ வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஆமாம், இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அடி பக்கம் ஹைட்டு கூறும், தூக்கிக்கலாம். இப்போ இந்த வண்டியில் ரொம்ப சின்ன டயராக கொடுத்துருக்காங்கல்ல, நான் பழைய ட்ரெய்லர்லாம் இப்போ பெரிய டயர். அது வந்து இந்த டெல்லியிலேருந்து வந்த வண்டியில் உரம் பார்த்துக்காங்க, நல்ல ஹைட் இருக்கும். 1020 போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து சைனாலேருந்து வந்து அங்கேருந்து வந்ததே இந்த மாடலில் தான் வந்தது. ஓ ஆமாம், சரி சரி. அதனால இந்த டயர் போதுமானதாக இருக்கா? இது வந்து மெயினில் போயிட்டு வர்றதுக்கு போதுமானது, கரெக்டாக இருக்குது. ஆமாம், மற்றபடி வந்து லோக்கலுக்குள்ளே எங்கேயும் போன வந்தால் மட்டும் வண்டியை கொஞ்சம் பிடிக்கும் பின்னாடி. ஆமாம், மற்றபடி வளையிறப்போ ஆமாம் ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இதில் வேறு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது இந்த இதில்? இந்த டெய்லரில் அட்வான்டேஜ் ஒன்றும் அப்படி இல்லை. இதில் உள்ள இந்த பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே ரிமோட்டு கண்ட்ரோலு, பின்னாடி ஆப்ரேட்டருக்குள்ள சரி 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 எல்லாமே இது உள்ளே இருக்குது. ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் மீன்ஸ் பார்க்கலாமா? அது பின்னாடி இருக்குது. மோட்டர் எல்லாமே இங்கே இருக்குது. ஓ, அந்த ரிமோட் கண்ட்ரோலோட மோட்டர் இது? ஆமாம், அங்கே இருக்குது. ஆமாம், இது உள்ளே வந்து வச்சுருக்கோம். சரிங்க. இது வந்து 4 ஆக்சில். அங்கே நீங்கள் பார்த்த ஊரா எல்லாம் 3 ஆக்சிலாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இதில் 4 ஆக்சில். இது 4 ஆக்சில் வருது. ஆனால் இதுவும் வந்துட்டு 360 டிகிரி சுற்றி இருக்கலாமா இந்த இதுலையும்? இது எல்லாம் அப்படியே அதான் பின்னால் உள்ள ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த எல்லாமே கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோலில் எல்லாமே ரொட்டேட் ஆகும். அந்த டேங்க்ல என்ன டேங்க்? இது வந்து நம்ம பிரேக்குக்காண்டி ஏர் டேங்கு. அங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து ஃபுல்லாக காற்று வந்து ஏறி நிற்கும். ஆமாம், சரி, ஓகே. இந்த 4 ஆக்சிலுக்கு வந்து இந்த ஏர் ஃபுல் பண்ணி பிரேக் நிற்கிறதுக்காண்டி இந்த டேங்க் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஆமாம், சரி, ஓகே. வேறு என்னென்ன இந்த வண்டியில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த பின்னாடி வந்து இந்த சைனா டெய்லரில் வந்து ஒன்று அப்படி ஒன்று பெரிய எல்லாம் ஒன்று. டெல்லி ட்ரெய்லருக்கும் சைனா ட்ரெய்லருக்கும் இந்த டயர் ஒன்று தான் டிஃப்ரெண்ட், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமாம், மற்றபடி வேற பெருசாக இல்லை. இந்த ரிமோட் கண்ட்ரோல்லாம் எங்கே இருக்கும்? அந்த பின்னாடி இருக்குங்க. இதுதான் ரிமோட்டானே? இதாங்க ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, இது பின்னாடி இருந்து அவர் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படி. இதுவும் நான் அந்த ட்ரெய்லர்ல பார்த்த அதே மாதிரி தான். கரெக்ட், மாற்றங்கள்லாம் டிஃபரன்ஸ்லாம் அதே மாதிரி தான். இப்போ நீங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரி இந்த ஹார்ன் அடிச்சா வந்துட்டு இது இருக்கு அது இருக்கா? ஆமாம், ஹார்ன் அடிச்சு இங்கேருந்து அவர் எல்லாமே இங்கேருந்து அந்த இருக்குல்லைங்க. ஓ, இதான் ஹார்னு? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து இந்த பட்டன் அழுத்தினாருன்னா நம்ம வந்து ஸ்லோ பண்ணி நிப்பாட்டணும். அவர் ஒரு இடைஞ்சலான இடம் இருக்குது, ஒரு மரம் இருக்குது, இல்லை ஒரு வண்டி இருக்குது வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னா 2 ஹார்ன் அடிப்பா அப்படி. மற்றபடி நம்ம நிறுத்தணும் அப்படின்னா ஒரு ஹார்ன் அடிச்சாருன்னா நிறுத்திக்கணும். ஆமாம், அவரும் வந்து பின்னாடி வந்து அவர் ஒரு டிரைவர் மாதிரி தான். ஆப்ரேட்டருங்கிறது 2வது, அவரே இப்போ ஒரு டிரைவர் மாதிரி தான். இப்போ நம்ம வந்து 10 வீலுக்கு தான் அங்கே வந்து இருக்கோம். இங்கே வந்து அவர் 16 வீல் அவர் கண்ட்ரோலில் இருக்கு. ஆமாம், அப்போ உங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதே ஈக்குவலானது ஆப்ரேட்டருக்கு. ஆமாம், அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் பின்னாடி இருந்து அவர் கண்ட்ரோல், முக்காசி அவர் கண்ட்ரோல் தான். இந்த லென்த்துமே அவர் கண்ட்ரோல் தான். ஆமாம், அது போக நாங்கள் பின்னாடி வயர்லெஸ் கொடுத்து இன்னொரு எஸ்கார்டும் பின்னாடி வச்சுருக்கோம். எஸ்கார்ட் ஒரு வண்டிக்கு இண்டிவிஜுவல் எஸ்கார்ட். ஆமாங்க, அவங்களும் வந்து எங்களுக்கு லைனில் வந்து பேசிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அந்த வண்டி வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர் வருது அப்படின்னு அவங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. அண்ணே, இது போக ஏன்னா நம்ம சின்ன லாரி ஓட்டுறதே வந்துட்டு நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் வண்டியை ஓட்டும் போது என்ன மாதிரிலாம் பிரச்சனை நீங்கள் பேச? இப்போ நமக்கு ரொம்ப இந்த பைபாஸில் வந்து இப்போ டிராஃபிக் ஒன்று தான், மற்றபடி இடைஞ்சலான நம்ம பின்னாடி எஸ்கார்ட் வச்சுருக்கோம். ஏன்னா வண்டி வருதுன்னா ரொம்ப எமர்ஜென்சியான வண்டி வருது, கொஞ்சம் சைடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்கார்ட் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக ஒரு இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வழி விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணும். அது ஒன்று தான் நமக்கு வந்து. ஏன்னா பின்னாடி ஒட்டிக்கிட்டே வருவாங்க, நம்ம அந்த ஒவ்வொரு இடத்துல சைடு கொடுக்க முடியாது. அதனால ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்க இடத்துல அவங்களை சைடு கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக போகும். ஆமாம், மற்றபடி இந்த பைக்குக்காரவங்க, கார்காரவங்க இவங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் பைக்காரங்க கொஞ்சம் வரி பண்ணுவாங்க. காரு எப்பவுமே தெரிஞ்சது தான், அது வந்து செல்லுன்னு அவங்க போகணும்னு நினைப்பாங்க. அது வந்து இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நார்மலாக போய் தான் ஆகணும், அவங்களுக்கு படக்குன்னு வழி கொடுக்க முடியாது. ஆமாம், ஒரு வளைவில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம திரும்புறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அது திரும்பினா, அப்படிங்கும்போது அவங்களுக்கு படக்குன்னு நம்ம வழி கொடுக்க முடியாது. அதான் பிரச்சனைங்க. இந்த வண்டி மேக்ஸிமம் எவ்வளோ தான் ஸ்பீட் போகும்? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பேசும்போது அவர் வந்து
நாங்கள் 80-60 போகிறதே பெருசு, 80 போகிறது பெருசுன்றாங்க. ஆனால் நிறைய கமெண்ட் செக்ஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க 100லாம் போகிறாங்க, 120லாம் போகிறாங்க அப்படின்றாங்க. அது என்ன? அதெல்லாம் இல்லைங்க. நம்ம இந்த லோடுக்கு 60ல் நார்மல் ஸ்பீடு அந்த 60ல் போகலாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகலாம். 60 போகலாம். ஆமாம். இல்லை 80 அந்த 100லாம் அது வந்து சாத்தியம் கிடையாது. சாத்தியம் இல்லை. இப்போ வந்து மேக்ஸிமம் கம்பெனிக்காரங்க கொடுக்குற நம்ம வண்டியிலே 80க்கு மேலே போகாத அளவுக்கு தான் லாக் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே அந்த மேக்ஸிமம் அந்த 60 நார்மலாக போகலாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் 60 போக முடியும். 60 போக முடியும். நீங்கள் சொல்கிறது 90 மீட்டர் பிளேடுக்கு. இப்போ எந்த பிளேடுக்குமே எந்த டிராபிக் இல்லாமல் இருந்து போனால் மட்டும்தான் ஒரு நார்மலாக போக முடியும். எந்த 100க்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பான எதுவுமே கிடையாது. எல்லாமே கம்பெனிலேருந்து லாக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எல்லா கம்பெனிலுமே ஸ்டோர் ரூமில் விட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க லாக் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. லாக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆமாம். ஆனால் ஒன்றும் அதில் ஒன்றுமே இது பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. சரி. ஆனால் இது போக நான் இப்போ நார்மல் லாரி நம்ம ஓட்டுறோம், வெயிட் அதிகமாக இருக்கும். அது ஒரு 20 டன் 30 டன் வச்சு. ஆமாங்க. உங்களுக்கு வந்து காத்தா தானே இருக்கு வெயிட். எங்களுக்கு வந்து நார்மல் வெயிட். அப்போ வந்து வேகமாக போகும்போது உங்களுக்கு வந்து இந்த இப்போ சொல்கிற மாதிரி அந்த ட்ரைலர் தட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இது மாதிரி வேற என்ன மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை வரும்? அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரினா இப்போ நம்ம அந்த மெயின் ரோட்டில் போகும்போது சோல்டிங் சொல்கிறீங்களா, அது வந்து அந்த பலூனுக்காண்டியாக நம்ம மேக்ஸிமம் கொடுத்து வச்சுருக்கோம். நமக்கு வந்து எஸ்கார்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வந்து நம்ம போக முடியாதுங்க. ஆமாம். நார்மல் ஸ்பீடுக்கு இதுதான் வந்து அவங்க வந்து லோடு அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த வெயில் டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும் டயரு. அதனால் அவங்க அங்கங்கே நிறுத்தி போகணும். நமக்கு அந்த ஒரு இது கிடையாது. நார்மலாக நார்மலாக போய்கிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிச்சுன்னா எப்போனாலும் போயிட்டே இருக்கலாம். எங்கே நிற்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இங்கே வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடம், இப்போ சேலம் பாஸ் பண்ண முடியாது, இந்த மதுரை கப்பலூரில் பாஸ் பண்ண முடியாது. அதை விட்டாச்சுன்னா ஒவ்வொரு இடமும் இருக்குது. அதனால இங்கே வந்து மேக்ஸிமம் பகலில் ஓட்ட மாட்டோம், நைட்டு மட்டும்தான். இன்னும் பகல் ஊரை இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிடுவோம். சரி. ஆனால் இப்போ நீங்கள் ஓட்டுறீங்கல்ல, தமிழ்நாட்டில் ஓட்டுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? நார்த் இந்தியா எப்படி இருக்குது உங்களுக்கு? நம்ம வந்து லோடு ஓட்டுன்னு வந்தாச்சு, எல்லா இடத்துலையும் நார்மலாக அப்படியே ஓட்டிக்கலாங்க. ஆமாங்க. இல்லை நான் எப்படி கேட்குறேன்னா, இந்த பேரிகேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது வந்து இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. இங்கே ஊரை எல்லா இடத்துலையும் இப்போ இங்கேருந்து சேலம் தாண்டியாச்சுன்னு எடுத்துக்கிட்டாலே பூரா பேரிகேடு தான். ஆமாம். பெங்களூர் வரைக்கும். ஆமாம். அங்கிட்ட அதுக்கு பேரிகேடு கிடையாது. எங்கே அந்த பேரிகேடு போலீஸ் இருப்பாங்க, அவங்கள மட்டும்தான் பார்த்துட்டு போகிறோம். மற்றபடி பேரிகேடு எடுக்க வைக்க பிடிக்க கிடையாது. இங்கேருந்து ஒசூர் தாண்ட தண்டியும் பேரிகேடு தான். ஆமாம். கம்பல்சரி அது ஊரம் எடுத்து வச்சு திரும்ப வச்சுட்டு தான் நம்ம போகணும். அதுவும் உங்கள் வேலை தான். ஆமாம். எடுத்து திரும்ப ரிட்டர்ன் நம்ம தான் வைக்கணும். அதுக்கு எதுவும் கிளியரன்ஸ் வாங்கணுமா நீங்கள்? இல்லை அது நாங்களே முன்னாடி ஒரு ஆள் எடுத்து வச்சுருவாங்க, நாங்கள் பின்னாடி ஒரு ஆள் வச்சு நாங்களே எடுத்து வச்சுட்டு வந்துடுவீங்க. ஆமாம். எஸ்கார்ட்லேருந்து வந்து. ஆமாம். இப்போ போலீஸோ ஆர்டிஓ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எதுவும் வருமா? அந்த மாதிரி எதுவுமே வந்தாலும் நாங்கள் கம்பெனிலேருந்து உடனே கூப்பிட்டு கிளியர் பண்ணிக்கிடுவோம். ஆனால் உங்கள் சைடில் எதுவுமே? எங்கள் சைடில் நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஆமாம்.